ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் 19. மிதுன்யா தன் கவனத்தை படிப்பில் செலுத்தினாள். அவள் கம்ப்யூட்டர் எடுத்து படித்தாள். அதனால் மனித உடற்கூறியல் பற்றி அவளுக்கு தேவையான அளவு அறிவு தெரியாமலேயே போய்விட்டது. கல்லூரிக்கு வந்த பிறகு மிதுன் அவளுக்கு செல்போன் வாங்கி கொடுத்து விட்டான். அதன் உதவியால் தனக்கு உள்ள பிரச்சனை பற்றி தெரிந்து கொண்டாள். கருப்பை வளர்ச்சி சரியாக இல்லாததால் அவள் பூப்படையவில்லை என்று புரிந்து கொண்டாள். கல்லூரியில் சேர்ந்த பிறகும் சிகிச்சையை தொடர மிதுன்யா மறுத்துவிட்டாள். வேண்டாம், இனி எனக்கு அது தேவையில்லை என்று தனக்குள் நினைத்து கொண்டு மருத்துவமனை செல்வதை நிறுத்தி கொண்டாள். தாய் தகப்பன் எத்தனையோ வற்புறுத்தியும் அவள் அதை கேட்கவே இல்லை. படிப்பு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆன்லைன் படிப்பும் படித்தாள். சமரவேலின் திருமண வாழ்க்கை நன்றாகவே சென்றது. ராதா எப்பவும் போல பொறுப்பான மூத்த மருமகளாக குடும்பத்தை பார்த்து கொண்டார். வீட்டிற்குள் மருமகளாக வந்த பின் தன்மையா மிகவும் கர்வமாக நடந்து கொண்டாள். அதற்கு காரணம் தன் கணவனை மீறி ஒரு வார்த்தை கூட இங்கே இருப்பவர்கள் பேச மாட்டார்கள் என்று புரிந்து கொண்டாள். செல்லக்கண்ணு அறைக்குள் முடங்கி போக கொஞ்சம் கொஞ்சமாக அவள் தன் வேலையை காட்டினாள். ஆண்கள் வெளியே போய்விடுவதால் அவர்களுக்கு எதுவும் தெரியலை. ஆனால் தன்மையா அதிகாரம் பண்ணியது ராதாவைத்தான். என்ன சமைத்தாலும் இது வேண்டாம் அது வேண்டும் என்று இல்லாததைத்தான் கேட்பாள். அதுவும் சாப்பிட போகும்போதுதான் உடனே வேண்டும் என்று கேட்பாள். உனக்கு வேண்டியதை நீ முதலிலேயே சொல்ல வேண்டியதுதானே என்று ராதா கேட்டால், என்னை கேட்காமல் நீங்கள் எப்படி மெனு எடுக்கலாம், சாப்பாடு செய்யலாம் என்று சண்டை பிடித்தாள். அப்போது அந்த வழியாக வந்த செல்லக்கண்ணு, ஆமாம், அவன் அப்பன் வீட்டில் கறி வாங்க வக்கு இல்லாமல் யார் வீட்டு தோட்டத்திலேயோ கீரைத்தண்டு காய்கறி வாங்க கூட வக்கு இல்லாமல் யார் வீட்டில் கீரைத்தண்டு கிடைக்கும், முருங்கைக்கீரை ஒடிக்கலாம்னு தெரிஞ்ச குடும்பம் தானே. இவகிட்ட சாப்பாட்டுக்கு மெனு கேட்கணுமாக்கும் என்று நக்கலாக கேட்க தன்மையா முகம் செத்து போனது. சொல்லிக்காட்டும் குணம் கொண்டவர் இல்லைதான் செல்லக்கண்ணு. ஆனால் அவள் ராதாவை எதற்கெடுத்தாலும் மட்டம் தட்டி குறை சொல்வதை பார்த்தவருக்கு சில சமயம் இப்படி வாய் பட்டன பேசிவிடும். தன்மையா அதை சும்மா விடமாட்டாள். அதையே சமரவேல் வந்ததும் 1க்கு 10 சொல்லி சாப்பிட மாட்டேன் என்று பட்டினி கிடந்து அழிச்சாட்டியம் பண்ணிவிடுவாள். அவனால் தாயை கண்டிக்க முடியாது. ஏன்னா திருமணத்திற்கு பிறகு தன்மையா செய்யும் அட்டகாசம் அவனுக்கு முழுசா தெரியலை என்றாலும் ஓரளவு தெரியும் தானே. எனவே வேறு வழியில்லாமல் நகை, விலை உயர்ந்த பட்டுப்புடவை, இப்படி அவள் கைகாட்டும் எதையாவது வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தினான். எல்லாம் 3 மாதம் வரைதான். அதன் பின்பு தன்மையா கர்ப்பமாகிவிட சமரவேலை கையிலேயே பிடிக்க முடியவில்லை. இதற்காகத்தானே அவன் குடும்பத்தை எதிர்த்து தன்மையாவை திருமணம் செய்தான். தனக்கென ஒரு வாரிசு வேண்டும் என்று தானே நினைத்தான். கர்ப்பமான பின் அவளுடைய பிடிவாதமும் திமிரும் மேலும் கூடிவிட்டது. ராதா எதை சமைத்தாலும் எனக்கு பிடிக்கலை, என் பிள்ளையை கலைக்க பார்க்கிறாய் என்று படித்து எடுத்தாள். பொறுக்க முடியாத ராதா பேசாமல், என் பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு என் வீட்டுக்கு போகிறேன், கூழோ கஞ்சியோ குடித்தாலும் நான் நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன் என் வீட்டில் என்று கணவனிடம் சண்டை போட, பாவம் அப்பாவை ரத்தினவேல் தான் மாட்டிக்கொண்டு முழித்தார். ரத்தினவேல் சமரவேலின் திருமணத்திற்கு பிறகு ஒரு முறை வந்து உனக்கு ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணுறேன் என்றார். சமரவேல் தான் வேண்டாம் என மறுத்துவிட்டான். 1 வாரம் வீட்டில் இருந்தான். ஆனால் ரேகாவிற்கும் தன்மையாவிற்கும் ஒத்து போகவில்லை. உடனே கிளம்பிவிட்டான். ரத்தினவேல் முகம் பார்த்து சமரவேல் அண்ணனை விசாரிக்க தயங்கியபடி ரத்தினவேல், உங்கள் அண்ணி அவள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறா என்று சொல்ல அவனும் புரிந்து கொண்டான். ராதா பட்டென பேசினாலும் குடும்ப பொறுப்பு அதிகம். திருமணமானதில் இருந்து குழந்தன்களை மதிப்பும் மரியாதையுமாக, அதே நேரம் தாயைப் போல் அன்பு காட்டவும் செய்வார். இத்தனை வருடத்தில் இந்த குடும்பம் பேர் சொல்லும்படி இருக்கு என்றால் ராதாவின் உழைப்பும் ஒரு காரணம். சமையல்காரம்மா இருந்தாலும் யாருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது ஒத்துக்கொள்ளுமா என்று பார்த்து செய்வார். எந்த இடத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் எல்லா வேலையையும் பொறுப்பாக செய்தாலும் மாமியாரைத்தான் முன்னால் வைப்பார். அம்மா
தேர்ந்து எடுத்த மருமகள். ராதாவின் குணமும் மேன்மையும் தன்மையா இந்த வீட்டிற்கு வந்த பிறகுதான் அனைவருக்குமே நெற்றி பொட்டில் அடித்த மாதிரி புரிந்தது. அண்ணே, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத என்ற சமரவேல் யோசித்தான். தன்மையா திருமணத்திற்கு பிறகு வேலைக்கு போகாததால் நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம் என்று அவள் குடும்பம் மூக்கால் அழுது ஒரு தொகையை மாதம் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். பேசாமல் தன்மையாவை அவள் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு மேலும் பணம் கொடுத்தால் போகிறது என்று முடிவு பண்ணி மனைவியிடம் எப்படி சொன்னா கதை நடக்குமோ அப்படி பேசினான். முதலில் தன்மையாவும் ஒத்துக்கொண்டு தன் அம்மா வீட்டிற்கு கிளம்பினாள். ஆனால் அதன் பிறகுதான் அவனுக்கு சனியே பிடித்தது. ராதா அம்மாடி விட்டது தொல்லை என்று நிம்மதியாக மூச்சுவிட சமரவேல் மாட்டிக்கொண்டான். தினமும் அது வேண்டும் இது வேண்டும், மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஏசி, கட்டில், மெத்தை, பீரோல் என்று திருமணத்திற்கு தன்மையா தான் கொண்டு வர வேண்டிய அனைத்தையும் தன் பிறந்த வீட்டிற்கு செய்ய வைத்தாள். சமரவேலுவும் இதை முதலில் பொருட்படுத்தவில்லை. தன் மனைவி சௌகரியமாக இருக்கத்தானே என்று பெருந்தன்மையாகத்தான் வாங்கி போட்டான். ஆனால் அந்த குடும்பம் அதை ஏதோ அவன் அடிமை போல் நினைத்து அதை வெளியே மற்றவர்களிடமும் காட்டிக்கொள்ள ஊரும் இதை பற்றி கேலி பேசி சிரித்தார்கள். சமரவேலின் காதிற்கும் வந்தது, குடும்பத்தார் காதிற்கும் வந்தது. ஏன் பக்கத்து ஊரில் இருக்கும் அன்னமயிலுக்கும் உறவினர்கள் ஊர்க்காரர்கள் மூலம் தெரிந்தது. உன் மகளை கட்டக்கூடாதுன்னு பொதவுளியில் போய் மாட்டிக்கிட்டான். எத்தனை கோடி சம்பாதித்தாலும் அவன் நிம்மதியாக இருக்க முடியாது. வரவுக்கு தகுந்த செலவு தான் செய்யணும். ராதா பிறந்த வீட்டு ஆட்கள் சுமாரானவங்க தான், ஆனால் மானஸ்தர்கள். இத்தனை வருடத்தில் நல்லது கெட்டது தவிர எதற்கும் தேவையில்லாமல் சம்மந்தப்புறத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் கல்யாணம் ஆனதில் இருந்து சமரு குளுந்தியா விடிஞ்சா அக்கா வீட்டில் தான் முழிக்கிறா, இரவு தான் வீட்டுக்கே போகிறா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு என்று உறவுகள் பேசத்தான் செய்தார்கள். அன்னமயில் அமைதியாக கடந்து விடுவார். தம்பியின் குடும்பம் நான் ஏதாவது சொன்னால் அது ஒன்றுக்கு பத்தா அவன் காதுக்கு போகும், எதற்கு வம்பு என்று விலகி வந்து விடுவார். ராதாவோ எங்கேயோ போகிற மாரியாத்தா, என் மேலே இங்கே வந்து பாராத்தா என்பது போல், எதற்கு நமக்கு, நரி வளம் போனால் என்ன இடம் போனால் என்ன, நம்ம மேலே விழுந்து பிடிங்காமல் இருந்தாலே போதும் என்று நழுவி விடுவார். மனைவி கர்ப்பமாக இருப்பதால் சமரவேல் எதையும் கண்டுகொள்ளவில்லை. ஊரார் 1000 கேலி பேசத்தான் செய்வார்கள் என்று கண்டும் காணாமல் போய்விட்டான். ஆனால் மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் பணத்தை வாரி இறைத்தான். கர்ப்பமாக இருப்பவளை வீட்டில் இருக்க விடாமல் அவள் தங்கை சினிமா, ஷாப்பிங் என்று கூட்டிக் கொண்டு போவாள். ஏனென்றால் இவள் வந்தால் தானே சமரவேல் கார் கொடுப்பான். காரில் ஊரை சுற்றி வந்து அலம்பல் பண்ணினார்கள். பல நேரம் சமரவேல் மனைவியை சற்று கண்டிப்பதும் உண்டு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தா என்ன, இந்த கடையும் கடத்தருவும் சினிமாவும் எங்கே போக போகுது என்பான். தன்மையா கண்ணில் உடனே நீர் வடிந்துவிடும். அவள் அழும் அழுகையில் ஏண்டா சொன்னோம் என்று சமரவேல் தன்னையே நொந்து கொள்வான். தன்மையாவிற்கு 45வது நாள் கரு உறுதி செய்யப்பட்டது. ஆனால் 80வது நாள் அவளுக்கு லேசாக தீட்டுப்பட்டது. உடனே மருத்துவமனை சென்றார்கள். டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துவிட்டு, டாக்டர், அவள் கருப்பையில் ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கு, அதுதான் இப்படி ஆகுது. அதற்கு முதலில் சிகிச்சை எடுக்கணும். இந்த குழந்தை வேண்டாம். முதலில் சிகிச்சை எடுத்த பிறகு குழந்தை உண்டானால் எந்த பயமும் இல்லை என்றார்கள். ஏன் டாக்டர், இப்போ குழந்தைக்கு ஆபத்தா என்று கேட்க, இல்லை, குழந்தைக்கு ஆபத்து இல்லை. ஆனால் கரு வளர வளர தாய்க்கு கஷ்டம், மேலும் டெலிவரியிலும் கஷ்டம் வரும் என்றார்கள். இதை டாக்டர் தன்மையா அம்மா, தங்கை இருவரிடம் மட்டுமே சொன்னார். ஏனென்றால் செக்கப்புக்கு அவர்கள் மட்டும்தான் போவார்கள். சமரவேலுவும் இது பெண்கள் சம்பந்தப்பட்டது, அவர்களுக்கு தெரியாததா என்று விட்டுவிடுவான். ஏனென்றால் ராதாவை அவள் அம்மா, அக்கா தான் ஆட்டோவில் கூட்டி போவார்கள். அவன் தன் காரில் போகச் சொன்னாலும் வேண்டாம் தம்பி என்று ராதா மறுத்து விடுவாள். தன்மையாவின் அம்மா குழந்தையை கலைத்து விடலாம் என்று சொல்ல சின்ன மகள் ஒத்துக்கொள்ளவில்லை. விஷயம் தன்மையாவிற்கு சொல்லப்பட்டது. முதலில் அவளும் கலைத்து விடலாம் என்றுதான் சொன்னாள். ஆனால் அவள் தங்கைதான், சரி கலைச்சிட்டு சிகிச்சை எடுத்துக்கொள்கிறாய், ஆனால் குழந்தை திரும்ப உருவாகும் என்று என்ன நிச்சயம் என்று சொல்ல கேட்க அவளுக்கும் பயம் வந்தது. ஏனென்றால் இந்த குழந்தை வந்த பிறகுதான் அவள் என்ன கேட்டாலும் சமரவேல் தட்டாமல் செய்கிறான். காரணம், குழந்தையை அவள் சுமப்பதால்.
அது இல்லையென்றால் என்னை மதிக்க மாட்டான் என்று இவளாக ஒரு கற்பனை செய்து கொண்டாள். விளைவு, குழந்தை இருக்கட்டும் என்று சொல்லிவிட டாக்டர் ஆட்சேபித்தார். வேண்டாம், ரிஸ்க். ஏன்னா இது சின்ன பிரச்சனை தான். இப்போ சரி பண்ணினால் போய்விடும். ஆனால் அதை வைத்து கொண்டு குழந்தையையும் வளர்ப்பது அத்தனை நல்லது இல்லை. ஒருவேளை குழந்தை பிறக்க முடியாமல் போனால் ஆபரேஷன் பண்ணி எடுக்கும் போது கர்ப்பப்பையையும் எடுக்க வேண்டியதா இருக்கும் என்று சொல்ல, உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று தன்மையா கேட்க, அதெல்லாம் இல்லை, உங்களுக்குத்தான் வலி வேதனை அதிகமாக இருக்கும் என்றார். அதை கேட்ட தன்மையா பயந்தாலும் அவள் தங்கை தைரியம் சொல்ல நாட்கள் நகர்ந்தது. இந்த விஷயம் சமரவேலுக்கு தெரியாமலேயே போனது. அவன் மனைவியை பொன்னொரு தட்டு பூவொரு தட்டு என்று தாங்கினான். நாட்கள் நகர்ந்தது. சமரவேலு மனைவி கர்ப்பமாக இருப்பதை கேள்விப்பட்ட மிதுன், அன்னமயில், முத்தையா மூவருக்கும் ஒரு நிம்மதி. ஒருவேளை மிதுன்யாவை சமரவேல் திருமணம் பண்ணியிருந்தால் மிதுன்யாவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கும். ஆனால் சமரவேலிற்கு வாரிசு இல்லாமலேயே போயிருக்கும். அதை நினைத்து கண்டிப்பாக இவர்களுக்கு குற்ற உணர்வு வந்திருக்கும். இப்போ அவனுக்கு குழந்தை பிறக்கப் போவதால் ஒருவித நிம்மதி உண்டானது. முதலில் மிதுன்யாவை கட்டிக்க மாட்டேன் என்று சமரவேல் முடிவாக மறுத்தபோது அன்னமயிலுக்கு கோபம் வந்தது. அது உண்மைதான். தன் சொந்த தம்பியே தன் மகளை வேண்டாம் என மறுத்து விட்டானே, தன்னுடைய கஷ்டத்தில் கை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே என்ற கோபம் இருந்தது உண்மைதான். மண்ணை வாரி தூற்றி சாபமிட்டதும் உண்மைதான்.